எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். இதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, ரொட்டேட்டர் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆமாம், முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 சீப்பு மெக்கானிக் உட்காந்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டுக்குதுன்னா, கழுவும் போது தான் தெரிஞ்சு இறக்குனார். இதில் பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் ஆகிட்டுக்குது, ஓட்டை ஆகிட்டுக்குது. இதில் உள்ளே தண்ணி போய் சேரு ஆகிட்டு உள்ளே என்னென்ன போயினுக்குதுன்னு தெரியல. அவுக்கும்போது வெயிட் பண்ணி பாருங்கள். நாங்களும் அதுதான் வெயிட் பண்ணுறோம். எல்லாமே ஆமாம், ஆயில் அப்படி இருக்கும். அதில் கொஞ்சம் கூட ஆயில் லீக் ஏதாவது பிளேடு சுற்றுதான் பார்க்கலாம். மொத்தமாக ஸ்டக் ஆகிடுச்சு, லாக் ஆகிடுச்சா, சுற்றுதான் உள்ள அருமையாக சவுண்டு. ஸ்க்ரூ டிரைவர் ஆயில் ஒழுகுது. ஆயில சேரடாது, ஆயிலும் சேரும் கலந்த கலவை. எலுமேல எட்டுனா இது கழுத்துறா இது. ஓ, இங்கே ஒன்று கீதா ஒன்று கீது. அதான் பார்த்தேன், இன்னும் ஒழுங்கு போய்க்கணுமே பத்துன்னு கழட்டு. இருக்குதா? ஐயோ, ஆயில் பயங்கரமாக இருக்குதப்பா சாமி. இந்த மாதிரி கலரில் ஆயில் பார்த்ததில்லை. கிரீஸ் தான் பார்த்தேன். இது கிரீஸ் ஆயில் அடிக்கிற மிஷின். இது ஸ்பேனர் படி. இந்த மாதிரி ஆயிலெலாம் ஓட்டினீங்கன்னா உள்ளவே எல்லாமே காலி ஆகிடும். நம்ம இது மாதிரி ஓட்டும் போது கல்லையிலே தெரிஞ்சிருக்கோம். சீப் டிரைவர் ஓட்டம். ரிங் ஸ்பேனர் போட்டு எங்கே கை கடிச்சிட்டு போட்டான். அவ்வளோதான், போட்டு நெம்பு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. உள்ள ரொம்ப வெயிட்டிங்கப்பா. அதான் ஸ்க்ரூ டிரைவர் போடும். சுத்தியெல்லாம் நம்ம வண்டியில் இல்லைப்பா. எல்லாத்தெல்லாம் கேட்காதீங்க, எல்லாத்தெல்லாம் கேட்காதீங்க. எதனா உள்ள நல்லாக்குமா? சும்மா பார்க்க மாட்டாங்க, அவ்வளோ நேரம் பார்க்க மாட்டாங்க. உளுந்துரு போது வேணும் கிரிஸ். ஆமாம், உள்ள ஆயில் எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டு போகும். இதுதான் அது அந்த லிவர் இல்லையா, அது இங்கேயும் பிரச்சனை. நம்மனா எப்படி வரும்? எல்லாம் நெட்டு கழுத்துட்டு பாரு. எப்பா இதெல்லாம் ஆக போகுது. என்னடா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. தேட்டர் கட்டி இழுத்துடலாம் பாரு, என்னத்துக்கு தின்னு ட்ரை பண்ணி. வராதண்ணா. பட்டியா இருந்தா என்ன போ, அது வாட்சிட்டு எப்படியும் டோராக தான் மாற்றணும். வந்துருச்சு டோர் ஒன்று வாங்கிக்கலாம், அப்படியே தான் வரும் ரேட்டு. அட்டாட்டா என்னன்னா உடஞ்சிக்குது, என்னன்னா உழுது பருவல் சொன்னல. இரு இதெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு உதாரணமாக்கும். வர பேரு எத்தனை ஒட்டோ இருக்காது. வீடியோ எடுத்துக்கிறல ஃபயர் ஆகிக்குது. அவங்க ஹீட் ஆகி சூடாக்குதா. நேற்று இது பண்ணுறேன். பேரிங்க தனியாக இருக்குது. தனி கழட்டு, அதை லாக்கால் கழட்டவே தேவையில்ல, அப்படியே வந்துடும். சரி, கிளிப் இருந்தால் கூட அப்படியே வரும். அந்த பேரிங்குது எனக்கு இது எவ்வளோ கேப் போகிறதில்ல. இந்த சர்க்கிள் இப்போ கழட்டணுமா? எவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னத்துக்கு? இந்த பல்லு உடையாது. நான் இந்த பல்லு தான் ஏதோ உடஞ்சி மாட்டேன். பல்லு புண்ணு நல்லா இருக்குதுன்றியா? போதும் அவ்வளோங்க. சரிப்பா. பூரா பல்லு கூட பூச போட்டியா என்ன மாற்றும் போது? இல்லை பேரிங் பாரு, இதெல்லாம் என்னது? இது பேரிங்கோடைய உதிரி பாகங்கள். ஆமாம், தனித்தனியாக பிரித்து காட்டுறேன். உதிரி சேத்துலேயே ஓடி நிற்குது. இது எல்லாம் தூக்கிடலாம். வத நல்லா இருக்கு. நெருக்கி அங்கே வெயிட்டில் தூக்கி பார்த்தா அப்படி தான் இருக்கும். அதை நீ பிளான்ச்சு கழுத்திட்டு ஆட்டி போட்டேன்னா உனக்கு சேர்த்து தெரியும். என்ன பண்ண
கொஞ்சம் கல்லையில் ஆயில் லீக் ஆனாலும் அந்த மாதிரி பார்த்து செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் ஃபுல்லாக பேரிங் எல்லாமே அவுட் ஆகிடும். அப்புறம் மொத்தமாக ஸ்டக் ஆகி நின்றுடும். அவர்னது கோணம் சுற்றி இருக்குது எனக்கு தெரியல. கோணம் வெளியே வந்து கால் மேலே கொடுத்து போச்சு. தனியாகவே கலந்து வந்துருச்சு. அவுக்க வேண்டியதே இல்லை. கால் குளிர் சட்டி 2 பேரிங் மாற்றணும். இப்படியெல்லாம் ஒரு அற்புதமான காட்சி பார்க்கவே முடியாது. வேறு இது எல்லாமே மொத்தம் சேர்லேயே விழுந்துக்குது. எல்லாமே தேஞ்சிருச்சு. கிரீஸ் தானப்பா கீதுன்றியா? கீது பாரு தானப்பா. பரவாயில்லையே, போராட்டத்தால் அப்படியே கிராட்டுங்குது. தெரியாமல் பேரிங் போயிட்டுக்குமா? இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேரிங்கே உக்காரதா இல்லையே தெரில. ஏன் நல்லா இருக்குது பேரிங், சூப்பராக இருக்குதா? வெயிட்டில் இருக்கிறதுக்கு ஆசையாக தெரியாது. இது இதை கழட்டின்னு போய் ரெடி பண்ணும்போது அது இன்னொரு வீடியோவை போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஆகும். இது பார்ட் 1 வீடியோவாக இருக்கட்டும். பார்ட் 2 வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஆயில் லீக்கேஜ் ஆனாலும் எந்த ஒரு ரொட்டேட்டர்லாம் சரி டிராக்டர்லாம் சரி நம்ம முதல்ல பண்ணிக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப செலவு கம்மியாக இருக்கும். இப்போ இது லேத்துக்கு எடுத்துன்னு போனால் தான் தெரியும் என்னென்ன பிரச்சனையாக இருக்குதுன்னு. மொத்தமாக அவுத்து பார்த்தா தான் தெரியும் இன்னும் என்ன ப்ராப்ளமாக இருக்குதுன்னு. அதனால் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்காச்சும் இது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக டிரைவருங்களை பார்க்க வைங்க. செக் ஏன்னா அவங்க வந்து டிரைவர்ஸ் எப்படின்னாக்கா என்ன தான் இருந்தாலும் நம்ம ஓனருக்கு இருக்கிற மாதிரி அக்கறை அவங்களுக்கு இருக்காது. வந்தாலும் அவங்க ஓட்டத்தில் தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு செல்ஃபாகவே பார்த்து தெரிஞ்சுக்குவோங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா பார்ட் 2 வீடியோ எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி இருக்கும். தேங்க்யூ.